வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் அல்ல. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நான் வழங்குவதில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் ப்ரொஃபைலில் நம்ம இது பார்ட் 3 வீடியோ பார்க்குறோம். ஃபஸ்ட்டு மார்க்கெட் ப்ரொஃபைலில் மார்க்கெட் ப்ரொஃபைல்னால் என்ன, மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய டிபிஓ, மார்க்கெட் ப்ரொஃபைல் வேல்யூ வெரி ஹை, வேரி லோ, அப்புறம் இந்த மாதிரி நிறைய மார்க்கெட் ப்ரொஃபைலில் உள்ள நிறைய இதை நம்ம பார்த்தோம். பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் பார்த்தோம். ரெண்டாவது வீடியோவில் மார்க்கெட் ப்ரொஃபைலில் என்னென்ன டேஸ் இருக்குது, ட்ரெண்ட் டே, நான் ட்ரெண்ட் டே, நார்மல் டே, நார்மல் வேரியேஷன் டே, டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் டே, இந்த மாதிரி அதில் மார்க்கெட் ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய ட்ரெண்ட் டேகள் பார்த்தோம். ஸோ இந்த வாரம் மார்க்கெட்டில் எந்த மாதிரி ஒரு மார்க்கெட் ஒரு ஃபார்மேஷன் ஆகிருக்கும். அது எப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு இதில் காமிச்சிட்டு நான் அதில் காமிச்சா உங்களுக்கு பாருங்க. இது டி டைப், ஏபிசிடி அந்த டீ இருக்கு இல்லையா, அந்த டீயில் உள்ள டைப். இது கேண்டிலாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, இங்கேயும் ட்ரேட் ஆகிருக்கும், விற்கிருக்கும், இங்கேயும் விற்கிருக்கும், இந்த பக்கம் மட்டும் சென்ட்ரலில் மட்டும் ட்ரேட் ஆகிருக்கும். இந்த கேண்டில் நம்ம பார்த்துருப்பீங்க. பையர்ஸும் செல்லர்ஸ்னால் சில சொல்லுவோம், பையர்ஸ் செல்லர்ஸ் சேஃபாக இருக்காங்க, சேமாக இருக்கிறாங்க, யாருமே ஒரு அதிகபட்சமாக குறைஞ்சபட்சமாக இல்லை, ரெண்டு பேருமே சமமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். அந்த ஷேப்பில் உள்ள ஷேப் தான் இந்த டி ஷேப். இந்த பி ஷேப், இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மார்க்கெட்டில் இது ஏபியில் உள்ள டைப் இந்த பி. இந்த பி நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இன்வெர்டர் ஹேமர் அப்படின்னு இருக்கு இல்லையா, இன்வெர்டர் ஹேமர் அப்படிங்கிற ஒரு இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், மேலே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக விற்கு இருக்கும், கீழே மட்டும் ட்ரேடாக இருக்கும், கேண்டில் ரெட் கலரில் இருக்கும். இது மார்க்கெட் ப்ரொஃபைலில் இந்த டைப், பி டைப். அதே மாதிரி இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஓபி, இது மார்க்கெட் கம்ப்ளீட் இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீன் கேண்டிலாக இருக்கும், ஃபுல்லாக கீழே விற்கிருக்கும், மேலே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ட்ரேடாக இருக்கும், க்ரீன் கலர் கேண்டிலாக இருக்கும். இது மார்க்கெட்டில் இது ஒரு நாள், அதாவது ஒரு நாள் டைம் ஃப்ரேமில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் ப்ரொஃபைல் நம்ம ஒரு நாள் முடிஞ்சோன்னா மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். டி டைப்பு, பி டைப்பு, இந்த பி ஓபி டைப், இந்த மாதிரி இருக்கும். இது என்ன அப்படின்னா, மார்க்கெட்டில் இப்போ இன்றைக்கி ட்ரேட் ஆகிருக்கு, இன்னைக்கு செல்லிங் நடந்திருக்கா, பையிங் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைலில் ஓவராலாக ஒரு ஸ்ட்ரக்சராக வச்சு பார்த்தோம். அதில் மெர்ஜ் ப்ரொஃபைல், ஸ்பிளிட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மெர்ஜ் ப்ரொஃபைல் தான் மேக்ஸிமம் வைப்போம். ஸ்பிளிட் ப்ரொஃபைல் ஏதாவது நம்ம அது நம்ம தேவைப்பட்டால் வச்சுக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். ஏன்னா மேக்ஸிமம் பார்க்குறது நம்ம மெர்ஜ் ப்ரொஃபைலில் பார்க்குறது தான் நமக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல் கரெக்டாக இருக்கும். நம்ம ஃப்ரீ வெர்ஷன் தானே யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம பெய்டு வெர்ஷன் யூஸ் பண்ணுறோம். இப்போ நிஞ்சா ட்ரேடரில் இருக்கிற பெல் டிபிஓலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அதில் உங்களுக்கு ஸ்பிளிட் ப்ரொஃபைலும் இருக்கும், மெர்ஜ் ப்ரொஃபைல் இருக்கும். இப்போ கண்டினியூவாக லைவில் ஓடிட்டு இருக்கிறது ஸ்பிளிட் ப்ரொஃபைலில் வரும். ப்ரீவியஸ் டேயில் முடிஞ்சிருக்கிறது மெர்ஜ் ப்ரொஃபைலில் இருக்கும். இப்போ நம்ம இங்கே இதில் ட்ரேடிங் வியூவில் நம்ம ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறோம். நமக்கு போதும் நண்பர்களே, ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணாலே நம்ம அதை வச்சு நம்ம எவ்வளோ ட்ரேட் பண்ணணுமோ பண்ணலாம். அப்போ இந்த ஃப்ரீ வெர்ஷனில் என்னென்னா, எப்போவுமே ஸ்பிளிட் ப்ரொஃபைல் வராது, அதில் மெர்ஜ் ப்ரொஃபைலில் வரும். ஸ்பிளிட் ப்ரொஃபைல் வேணும்னா உள்ளே போய் செட்டிங்ஸில் மாற்றிக்கணும், அவ்வளோதான். ஸோ இது மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாள் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த டைப் ஆஃப் நம்ம எல்லாம் காமிக்கிறேன் உங்களுக்கு, லைவான சார்ட்டில் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நம்ம இதில் செல்லிங் டயல், பையிங் டயல் அப்படிம்பாங்க, அதையும் பார்க்கலாம். இதை நம்ம அதுக்கு முன்னாடி இதை பார்த்துருவோம். அதாவது என்ன அப்படின்னா, இப்போ வேல்யூ ஏரியா இது கம்ப்ளீட்டாக இந்த மேலே இருக்கிற லைன் வேல்யூ ஏரியா ஹை, இது கீழே இருக்கிறது வேல்யூ ஏரியா லோ. இந்த இது வேல்யூ ஏரியாவுடைய உள்ளே இருக்கிற அந்த 70% வேல்யூ ஏரியா. இப்போ இங்கே யார் இருப்பாங்க அப்படின்னா, இப்போ இந்த வேல்யூ ஏரியாக்குள்ளே, அதை நான் இன்றைக்கி சொல்லணும், இப்போ உங்களுக்கு சொல்லியிருந்தேன், தெளிவாக சொல்லியிருந்தேன். அதாவது வேல்யூ ஏரியாக்குள்ளே கம்ப்ளீட்டாக பதில் நம்மளை மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. வேல்யூ ஏரியாவுக்கு கீழே யார் இருப்பாங்க அப்படின்னா, பையர்ஸ் இருப்பாங்க. பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் உள்ளே உட்காந்துருப்பாங்க, FIADAன்னு சொல்லுவோம், அவங்க இருப்பாங்க. அதே மாதிரி வேல்யூ ஏரியாவுக்கு மேலே யார் இருப்பாங்கன்னா, அதே தான் அவங்க பெரிய பிக் செல்லர்ஸ் இருப்பாங்க. மார்க்கெட் எப்போ வேல்யூ ஏரியாவுக்கு மேலே வருமோ அப்போ செல் பண்ணிக்கிட்டு அங்கே செல்லிங் ஆர்டர் போட்டு வச்சுருப்பாங்க. அதேமாதிரி மார்க்கெட் எப்போ கீழே வருமோ அங்கே பையிங் ஆர்டர் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இது மார்க்கெட் ப்ரொஃபைலில் உள்ள நம்ம வேல்யூ ஏரியா யூஸ் பண்ணி நம்ம பார்க்கக்கூடிய அந்த இது இதை பார்த்துக்கோங்க. அதே அதுக்காக மார்க்கெட் கீழே வந்துருச்சு அப்போ நம்ம பை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, நினைக்கக்கூடாது. மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய ஸ்ட்ராட்டஜி படி கீழே வேல்யூ ஏரியாவுக்கு கீழே பையர்ஸ், பெரிய பிக் பையர்ஸ் இருப்பாங்க. எமோஷனலாகி பை பண்ணக்கூடாது. இப்போ மார்க்கெட் செல்லிங் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா, நம்ம மார்க்கெட் இப்போ செல்லிங் ஆகிடுச்சு, வேல்யூ ஏரியா கீழே வந்துருச்சு, உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டக்குன்னு போய் அந்த அன்றைக்கி மார்க்கெட் செல்லிங் ஆகிடுச்சு அப்படின்னு போய் செல் பண்ணிடக்கூடாது. அந்த இடத்துல வேல்யூ ஏரியாவுக்கு கீழே, அதாவது கரண்ட் டேலே உங்களுக்கு வேல்யூ ஏரியா இப்போ மதியம் ஒரு 12 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அதில் இருக்கிற டிபிஓஸ் ஃபார்ம் ஆயிரும். அதுக்கப்புறம் வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோங்கிறது ரொம்ப இதாகாது, அதாவது என்னென்னா மாடிஃபிகேஷன் ஆகாது,
ரீபைண்ட் ஆகாமல் அந்த இடத்துல ஒரு நார்மலான இடத்துல நிற்கக்கூடிய லெவலில் இருக்கும். ஏன்னா டைம் 12 மணிக்கு மேலே 1 மணி ஆயிடுச்சு அப்படின்னாலே அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து மார்க்கெட்டு வந்து வேல்யூ ஏரியாவுக்கு கீழே வந்துருச்சு நம்ம அப்படின்னு சொல்லிட்டு செல் ஆகி கீழே வருது அப்படின்னு சொல்லி போய் திருப்பி நம்ம போய் அங்கே போய் ஒரு புட் ஆப்ஷன் பை பண்ணிடக்கூடாது, செல் பண்ணிடக்கூடாது. மார்க்கெட் வந்து ஏன்னா கீழே வந்து யார் இருப்பாங்கன்னா வேல்யூ ஏரியா கீழே ஃபுல்லாக பையர்ஸ் இருப்பாங்க. அதனால் நம்ம வந்து மார்க்கெட்டு திருப்பி நம்ம வந்து என்ன பண்ணுறது நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வச்சுருப்போங்க இல்லையா, அந்த ஸ்ட்ராட்டஜி படி மார்க்கெட் ப்ரொஃபைலே உள்ள மிங்கிள் பண்ணி பார்க்கணும். மார்க்கெட் ப்ரொஃபைலில் மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணலாம். ஆனால் அது நம்ம இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா வேணும். மார்க்கெட் ப்ரொஃபைலே நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அதாவது மார்க்கெட் ப்ரொஃபைலுங்கிறது வந்து இப்படி தான் பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு விதி இருந்தாலும் ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து அந்த மார்க்கெட் ப்ரொஃபைலை பார்க்கும்போது அதில் உள்ள அந்த டிபிஓ வச்சுலாம் நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அது வரக்கூடிய வாரங்களில் நம்ம பார்க்கலாம். அந்த டிபிஓ வச்சு எப்படி நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம வந்து என்னென்ன மாதிரி மார்க்கெட் ப்ரொஃபைலை பார்த்தா நமக்கு வந்து இன்ட்ராடே பண்ணுறதுக்கு மட்டும், இது பொசிஷனில் எடுக்கிறதுக்கோ இல்லைனா அது சிங்க் ட்ரேட் பண்ணுறதுக்கோ இல்லை, இது நம்ம இன்ட்ராடே சின்ன ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைலில் நான் வந்து நிறைய விஷயங்கள் அதில் வந்து பார்த்து லைவாக பார்த்து கற்று வச்ச விஷயங்கள் நிறையா இருக்குது. அது நம்ம வரக்கூடிய வாரங்களில் ஸ்ட்ராட்டஜிஸில் பார்ப்போம். இது வந்து இப்போ வந்து நம்ம வந்து இது மார்க்கெட் ப்ரொஃபைலில் பேசிக்கில் இருந்தால் நம்ம போயிட்டுருக்கோம். 3வது வீடியோ நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்துக்கோங்க. மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய வேல்யூ ஏரியா ஹைக்கோ வேல்யூ ஏரியா லோக்கோ மார்க்கெட் வரும்போது இதை நீங்கள் வந்து கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கணும். மேலே வந்து செல்லர்ஸ் இருப்பாங்க வேல்யூ ஏரியாவுக்கு மேலே, கீழே வந்து பையர்ஸ் இருப்பாங்க. அப்போ வேல்யூ ஏரியாவுக்கு கீழே நம்ம வந்து எமோஷனல் ஆகி போய் செல் பண்ணிடக்கூடாது, வேல்யூ ஏரியாவுக்கு மேலே போய் எமோஷனல் ஆகி பை பண்ணிடக்கூடாது. மார்க்கெட் மேலே போயிடுச்சு, நம்ம வந்து டக்குன்னு வந்து நம்ம பிரேக் அவுட் ஆகி போகுது அப்படின்னு சொல்லி மேலே போய் பை பண்ணிடக்கூடாது. வேல்யூ ஏரியாவுக்கு மேலே போனோன்னே பை பண்ணக்கூடாது. அங்கே வந்து ஏதாவது கீழே திருப்பி மார்க்கெட் உள்ளே வரும். ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு மார்க்கெட் வரும்போது அங்கே நமக்குடைய ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடச்சி அதில் நம்ம வந்து ஒரு பை என்ட்ரி கிடைக்குன்னா நம்ம எடுக்கலாம். மார்க்கெட் வந்து ஏன்னா பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, மாலை திருப்பி மார்க்கெட் உள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எடுக்கலாம். சரி, ஓகே. இது அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் பிரிண்ட் அடிப்பாங்க. இது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் லைவாக சார்ட்லேயே காமிக்கேன். இது அதுக்கு முன்னாடி சொன்னேன். இது சிங்கிள் பிரிண்ட் அடிப்பாங்க. அது ஒரே இந்த எல்ங்கிறது இருக்கு இல்லையா, இதில் ஒரே டைமில் பார்த்தீங்கன்னா 4 எண்ணம் இருக்குது, பிரிண்ட் ஆகிருக்கு இந்த டைமில். அப்போ இதில் வந்து இது சிங்கிள் பிரிண்ட் அப்படின்னு சொல்லி இதை சொல்லுவாங்க. இது வந்து செல்லிங் சிங்கிள் பிரிண்ட், இது வந்து பையிங் சிங்கிள் பிரிண்ட். ஓகேவா? அது நம்ம இப்போ நம்ம ஓப்பனாகி பார்க்கலாம். அதில் நம்ம வந்து இதில் வந்து இது வந்து டயல், அதாவது செல்லிங் டயல் பையிங் டயல் அப்படிம்பாங்க. செல்லிங் எக்ஸ்ட்ரீம் பையிங் எக்ஸ்ட்ரீம் அப்படிம்பாங்க. அதை ஒரு இது சொல்லுவாங்க. அது வந்து இதில் என்ன அப்படின்னா இப்போ வந்து இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செல்லிங் டயல்னு சொல்லிருக்கு இல்லையா, இந்த செல்லிங் டயலில் பார்த்தீங்க அப்படின்னா 4 டிபிஓ இருக்குது. சாரி, 3 டிபிஓ இருக்குது. இது வந்து 3 டிபிஓ இருக்குது. இந்த 3 டிபிஓ வந்து என்ன அப்படின்னா இருந்தது, ஒரு 3-4 டிபிஓ இருந்ததுன்னா இது வந்து ஒரு சாங் சப்போர்ட்டாவோ ரெசிஸ்டன்ஸாவோ இருக்கும். மார்க்கெட் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து இன்னைக்கு இது ப்ரீவியஸ் டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ப்ரீவியஸ் டேனுடைய இதில் வந்து ஒரு 3 சிங்கிள் பிரிண்ட் இருக்குது. இது சாரி டயல் இருக்குது, ஒரு 3 இருக்குது அப்படின்னா இன்னும் 4னா 5 ஒன்றா இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் 1-2 இருந்தால் அது வந்து வீக் தான். ஸோ ஒரு மேக்ஸிமம் ஒரு 3-4க்கு மேலே இருந்து நல்லா வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குமாங்க. இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு இதாக இருக்குது அப்படின்னா இந்த இடத்துக்கு மார்க்கெட் நாளைக்கு மறுநாள் வரும்போது இந்த இடத்த வந்து அதை வந்து உடச்சி கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் மார்க்கெட் வந்து சிரமப்படும். இது வந்து ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறது. அதே மாதிரி தான் இந்த மாதிரி சிங்கிள் பிரிண்ட் இந்த மாதிரி கீழே இருக்கு இல்லையா, பையிங் டைல்னு சொல்லுவாங்க. இந்த பையிங் டைலும் அதே மாதிரி தான். ஒரு 4 எண்ணம் இருக்குது அப்படின்னா இது வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட்டு திருப்பி ப்ரீவியஸ் டேயில் மார்க்கெட் இந்த இடத்துக்கு கீழே வருது. இப்போ ப்ரீவியஸ் டே பாருங்கள், இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இது வந்து முதல் நாள் மார்க்கெட்டு, இது மறுநாள் மார்க்கெட்டு. கரெக்டாக மார்க்கெட் பாருங்கள், இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகி 2 டிபிஓ, அதான் கரெக்டாக அந்த சிங்கிள் பிரிண்ட் இருக்குது பாருங்கள், சிங்கிள் பிரிண்ட் சாரி பையிங் டைல் இருக்கு இல்லையா, பையிங் டைலுடைய ஏரியாவுக்கு வந்து திருப்பி அப்படியே மார்க்கெட் பை ஆகி மேலே இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற அந்த 4 எண்ணம் வந்து நமக்கு வந்து டயல்மாங்க. செல்லிங் டயல் பையிங் டயல், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. செல்லிங் எக்ஸ்ட்ரீம்னு சொல்லலாம், பையிங் எக்ஸ்ட்ரீம்னு சொல்லலாம். நம்ம டயல்னு வச்சுக்கிடுவோம். இப்போ செல்லிங் டயல் பையிங் டயல்னே வச்சுக்குவோம். நமக்கு வாய்க்குள்ள எது நுழையுமோ நம்ம அதை வச்சுக்கிற வேண்டியதான். நமக்கு வந்து இந்த இதுதான் முக்கியம். கருத்து, இந்த இதில் இருக்க படம் தான் முக்கியம். மார்க்கெட் ப்ரொஃபைல் நமக்கு என்னக்கூடிய வழி, ஏதாவது ஒரு ஊருக்கு போகக்கூடிய வழியை காட்டுற மாதிரி நமக்கு வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் நமக்கு வந்து என்ன காட்டுதோ அதை நம்ம வச்சுக்கோம். நமக்கு நீங்கள் என்ன மாதிரி புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க. அதை பற்றி ஒன்றும் தப்பே கிடையாது. மார்க்கெட் ப்ரொஃபைல் இதை வந்து இப்படி தான் சொல்லணும் அப்படிங்கிறது நீங்கள் என்ன மாதிரி புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அந்த மாதிரி அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படம் தான் நமக்கு முக்கியம். இந்த 4 பிரிண்ட்டு, 4 இதில் சிங்கிள் பிரிண்ட் மாதிரி 4 பிரிண்ட் வந்துருக்கும். சிங்கிள் பிரிண்ட்டுங்க வேறு, சிங்கிள் பிரிண்ட் இந்த மாதிரி இருக்கும். சிங்கிள் பிரிண்ட் லெட்டர் வந்து என்னென்னா அந்த மாதிரி கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது நம்ம உங்களுக்கு நான் சார்ட்டில் காமிக்கும், உங்களுக்கு புரியாது வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலில் வந்து நம்ம நேரடியாக நம்ம வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலில் நம்ம எந்த மாதிரி வந்து நமக்கு சிங்கிள் பிரிண்ட் வந்துருக்குன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா
மார்க்கெட் இது வந்து சிங்கிள் பிரிண்ட் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக மார்க்கெட்டில் ஓப்பன் ஆன கேண்டில் பாருங்கள். இது என்றைக்கு நடந்திருக்கு பாருங்கள். பிப்ரவரி 12 மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனது வந்து கரெக்டாக அந்த இடத்துல. இது வந்து கரெக்டாக ஓப்பன் ஆகி மார்க்கெட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மேலே போயிருக்கு. மேலே போயிட்டு அப்படியே வந்து மார்க்கெட் வந்து செல் ஆகிக்கணும். அந்த பி டைப் சொன்னோம் இல்லையா, இந்த ப்ரொஃபைல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பி டைப் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நிமிஷம் கேண்டில் நம்ம மேரிச்சிட்டோம் உங்களுக்கு ஒரு 1 மினிட். ஓகே, நீ பாருங்கள். அதில் பார்த்தோம் இல்லையா, இன்வெர்டர் ஹேமர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த பி டைப் அந்த இது வந்து இதில் எத்தனை சிங்கிள் பிரிண்ட் வந்துருக்கு பாருங்கள். இது ஃபுல்லாகவே இந்த சிங்கிள் பிரிண்ட்டை வந்து நம்ம வந்து என்ன கலரில் வேணாலும் நம்ம கொடுத்து வச்சுக்கலாம். அதில் உள்ளே போனீங்கன்னா செட்டிங்ஸில் சிங்கிள் பிரிண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த சிங்கிள் பிரிண்ட்டுங்கிறது வந்து என்னென்னா, சிங்கிள் பிரிண்ட்டுங்கிறது ஆக்சுவலாக வந்து நிறையா அந்த இருக்கா சிங்கிள் பிரிண்ட் கலர் இருந்தா இருக்கா. இது நீங்கள் என்ன கலரில் வேணாலும் கொடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து இந்த கலரில் கொடுத்து வச்சுருக்கேன். பிளாக்கில் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம், ரெட்டில், இந்த மாதிரி எந்த கலரில் வேணாலும் கொடுத்து வச்சுக்கலாம் சிங்கிள் பிரிண்ட்டை. இப்போ வந்து இந்த சிங்கிள் பிரிண்ட் என்ன அப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த இடத்துல அதிகமான பணம் வந்து ஃப்ளோ ஆகிருக்கும். அதாவது இந்த சிங்கிள் பிரிண்ட் வந்து சாதாரண ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து இந்த சிங்கிள் பிரிண்ட் பண்ண முடியாது. பணம் வந்து நிறையா ஒரு ஒரு ஒரே டைம் அட்டன் டைமில் ஏகப்பட்ட லாட் இந்த இடத்துல பை பண்ணியிருப்பாங்க, செல் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது வந்து செல்லிங் சிங்கிள் பிரிண்ட், இந்த இடத்துல வந்து செல் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதே பையிங்காக இருக்குது அப்படின்னா அப்போ அந்த இடத்துல பை பண்ணியிருப்பாங்க. இது வந்து நிறையா இருக்குது இந்த இடத்துல. இந்த இடத்த பாருங்கள். இப்போ இந்த மறுநாள் மார்க்கெட் வந்து பாருங்கள். மறுநாள் மார்க்கெட் வந்து கரெக்டாக அந்த இடத்துல இது வந்து பையிங் ஸ்டைல். ஒரே ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பையிங்கில் உள்ள சிங்கிள் பிரிண்ட். இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் பாருங்கள் ஓப்பன் ஆகிருக்கு. மறுநாள் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆன உடனே பாருங்கள் ஓப்பன் ஆகி அந்த வேல்யூ ஏரியாவுக்கு லோக்குள்ளே வந்து மார்க்கெட் வந்து திருப்பி வந்து உள்ளே வந்துச்சு. ஸோ இது வந்து இதான் இந்த பையிங் செல்லிங் டயலோட ஒரு இது சப்போர்ட்டாவோ ரெசிஸ்டன்ஸாவோ நமக்கு வந்து ஆக்ட் ஆகும். இதை வந்து நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஏதாவது ஒன்று வச்சுப்போம். இன்ட்ராடே நம்ம வந்து ட்ரேட் பண்ணும்போது ஒரு ஆப்ஷனில் வந்து நம்ம ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்போம் இல்லையா, அதோட சேர்ந்து இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலை வந்து மிங்கிள் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து சக்ஸஸ் ரேஜே இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே தானா? இதுதான் மார்க்கெட் ப்ரொஃபைலை நம்ம வந்து பார்க்கக்கூடிய விதம். இது பாருங்கள், இது வந்து இதெல்லாம் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. நான் வரக்கூடிய வாரங்களில் சொல்கிறேன். அதாவது என்னென்னா, வேல்யூ ஏரியாக்குள்ளேயே சிங்கிள் பிரிண்ட் இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து அன்றைக்கி வந்து பயங்கர வந்து அந்த டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் டே, ட்ரெண்டிங் டேன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் நடக்கும். அதெல்லாம் வந்து நான் காட்டுறேன், லைவாக காட்டுறேன். இப்போ வந்து நம்ம வந்து இந்த பையிங் டயல், செல்லிங் டயல், மார்க்கெட் ப்ரொஃபைலில் வந்து இப்போ இந்த இது இருக்கு இல்லையா, இதான் வேல்யூ ஏரியா. அப்போ பார்த்தோம் இல்லையா, வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ. ஒரு நிமிஷம். ஓகே, இந்த வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ இருக்குது. இப்போ இந்த வேல்யூ ஏரியாவுக்கு மேலே மார்க்கெட் வந்து இப்போ வந்து மேலே கீழே வந்துருச்சு அப்படின்னோன்னா மார்க்கெட் வந்து இப்போ நம்ம ஏதாவது பிரேக் அவுட் ஆகிடுச்சு மார்க்கெட் அப்படின்னு சொல்லி கீழே போய் நம்ம வந்து ஒரு புட் ஆப்ஷனை பை பண்ணிடக்கூடாது. மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு, வேல்யூ ஏரியாவுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் நம்ம வந்து காலை பை பண்ணக்கூடாது. அப்போ மார்க்கெட் ஒரு பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா பிரேக் அவுட் ஆன உடனே நம்ம போய் வேல்யூ ஏரியா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம டக்குன்னு உடனே பையோ செல்லோ பண்ணிடக்கூடாது. பிரேக் அவுட் ஆனவொடனே வெயிட் பண்ணணும். மார்க்கெட் திருப்பி வந்து வேல்யூ ஏரியாவுக்குள்ளே வரும். இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து சப்போர்ட் எடுக்கலாம். என்ன அப்போ வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து எந்த மாதிரி வந்து நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சு பண்ணிட்டு இருப்போம் இல்லையா, அதை கூட இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலில் மிங்கிள் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ், நம்ம வந்து சின்ன சின்ன ட்ரேடர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு பண்ணக்கூடிய நாம வந்து நம்மளோட மணியை வந்து எந்த அளவுக்கு பாதுகாக்கிறோமோ அந்த அளவு. ஏன்னா லாபம் சம்பாதிக்கிறதோட மார்க்கெட்டில் வந்து நம்மளுடைய பணத்தை வந்து லாஸ் ஆகாமல் பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். அதை வந்து முதல்ல வந்து நம்ம பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் நமக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். என்னென்னா இப்போ நம்ம இது விவரம் தெரியாமல் இருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் ப்ரொஃபைலை பற்றி தெரியாமல் இருந்தோம்னா, இப்போ நான்லாம் வந்து நிறைய நாட்கள் அப்படி தான் மேலே போய் என் பை பண்ணிட்டு மார்க்கெட் என் கீழே வருதுன்னு, ஆனால் கீழே வந்துட்டு திருப்பி மார்க்கெட் மேலே போகும். நம்ம எடுத்த ப்ரைஸுக்கு மேலே போயிடும். ஆனால் வந்து நம்ம வந்து எடுத்த உடனே என்ன பண்ணோம், மார்க்கெட் வந்து கீழே வந்தோடனே ஐயோ மார்க்கெட் கீழே லாஸில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன லாஸஸ்லாம் தவிர்த்து ஒரு சுத்தமான ஒரு நல்ல ஒரு நல்ல ட்ரேட், அதாவது எப்படின்னா அந்த ட்ரேட் வந்து இப்போ எடுத்தோம்னா அந்த ட்ரேட்லேருந்து நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு லாபம் வருத வரைக்கும் நம்ம வந்து கரெக்டான ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மார்க்கெட் ப்ரொஃபைலில் நம்ம இந்த வாரம் வந்து செல்லிங் டயல், பையிங் டயல் பார்த்துருக்கீங்க. சிங்கிள் பிரிண்ட் உங்களுக்கு காமிச்சிட்டேன். சிங்கிள் பிரிண்ட் இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் இதில் சிங்கிள் பிரிண்ட் வந்து இதெல்லாம் வந்து சிங்கிள் பிரிண்ட் லைனு. இப்போ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சிங்கிள் பிரிண்ட் லைனு. இப்போ இதெல்லாம் வந்து வேல்யூ ஏரியாக்குள்ளே அந்த சிங்கிள் பிரிண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ட்ரெண்டிங்காக இருக்கும் மார்க்கெட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்து இன்னும் உங்களுக்கு அந்த வேல்யூ ஏரியாக்குள்ளே இருக்கிறதா இருக்கான்னு பார்க்கலாம்.
டேட்டா லோட் ஆகும்ட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கம்மியாக இருக்கனால, நெட்டு ஸ்பீடு கம்மியாக இருக்கனால டேட்டா லோட் ஆகும்ட்டேங்க, லேட்டாக லோட் ஆகுது. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் ப்ரொஃபைலில் நிறையா இருக்குது, நம்ம வந்து வரக்கூடிய வாரங்களில் பார்ப்போம். இதை வந்து எப்படி தான் பார்க்கணும் அப்படிங்கிறத விட, நமக்கு எந்த மாதிரி மார்க்கெட் ப்ரொஃபைலில் வந்து ஒவ்வொரு நாள் நீங்கள் வந்து உட்காந்து பாருங்கள். நீங்கள் மார்க்கெட் ப்ரொஃபைலில் உங்களுக்கு இண்டிகேட்டர் வந்து ட்ரேடிங் வியூவில் நீங்கள் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இதில் வந்து கேட்டதுனால கொடுத்துருக்கேன். நீங்கள் பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அதில் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலில் இந்த மாதிரி டிபிஎஸ்லாம் எந்தெந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது, நம்ம எந்தெந்த இடத்துல வந்து எப்படி ஃபார்ம் ஆனால் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்க நீங்களே லைவாக வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கே சில ஸ்ட்ராட்டஜிஸ் கிடைக்கும் மார்க்கெட் ப்ரொஃபைலில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். அடுத்த வாரத்தில் நம்ம வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் இன்னும் டீப்பாக உள்ளே போவோம். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.